முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு எந்த பெண்ணையாவது தப்பா பேசுனா சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து, அதுக்கும் அடங்கல அப்படின்னா ஒரு 4 மாசம் தூக்கி உள்ள சிறையில வச்சிங்கன்னா, கொஞ்சம் களி தின்னாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த பெண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க சிறையிட போறாங்க இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க அந்த பெண்ணை பத்தி தப்பா பேசினா நாங்க விஜயலட்சுமிய பத்தி பேசுவோம் அப்படின்னா அது எப்படி சரியா வரும்? அது தப்பு தானே. அவங்கதான் அந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு அரசியல் பண்றாங்க. நாமளும் அந்த மாதிரி பண்ணா அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணனுக்கு அது கெட்ட பேர் ஆகாது? இன்னொரு கேள்வி எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, உங்களை திமுக வாய் அடைச்சிட்டாங்களா விஜயலட்சுமி அப்படின்னு கேட்டாங்க. 2011 இருந்து தமிழ்நாடு மக்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அப்போ ஆட்சியில இருந்தது அஇஅதிமுக. திமுக எங்க வந்தாங்க? திமுக தான் என்னை இயக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் ஏன் கர்நாடகால உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? நான் தமிழ்நாட்டுல ஓகோன்னு வாழ்ந்திருப்பேனே. நான் தான் வீடியோஸ் போட்டு விஜய் அண்ணா கிட்ட கேட்டேனே, அண்ணா என்னை தவைக்கால சேர்த்துக்கோங்க, எங்களையும் காப்பாத்துங்க விஜய் அண்ணா அப்படின்னு நான் தான் வீடியோஸ் போட்டேனே. லாரி அடிச்சு சாவ அப்படின்னு யாரோ சொன்னாங்களா? அப்ப கூட நான் தைரியமா அண்ணனுக்காக குரல் கொடுத்தேனே. சோ நான் எந்த கட்சி அன்றும் கிடையாது அப்படின்னு அதுல வந்துருது. மீண்டும் சொல்றேன், நான் எந்த கட்சி அண்டரும் கிடையாது. எந்த கட்சியும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் வாய் அடைக்க முடியாது. பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு. விஜயலட்சுமியை பத்தி தப்பா பேசினா பரவாயில்லையா? விஜயலட்சுமி பாவம் இல்லையா? அவ பாவம் தமிழ் பொண்ணு இல்லையா? அவ வருத்தப்பட மாட்டாளா? விஜய் அண்ணாவோட ஆட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த பெண்ணையாவது பத்தி தப்பா பேசுனா, எந்த பெண்ணையாவது கொச்சப்படுத்தினா பாரபட்ச பார்க்காம தூக்கி உள்ள போடுங்க. முட்டிக்கு முட்டி தட்டுனா இன்னொரு வாட்டி அந்த பெண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்ற பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். அப்படி பண்ணாதான் மக்கள் அண்ணா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஓகே, எங்க இருந்தாலும் என்னோட அன்பு உங்க எல்லாரும் கூட இருக்கும். தமிழ்நாடு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தாவைக்கல இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரோட அன்பும் உங்க எல்லாரோட ஆதரவும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்